சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த செப்டம்பர் மாதத்துல மீனராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் உங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் ஒரு நல்லது கூட நடக்கல அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரங்களை திட்டாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சிக்க முடியும். அதனால மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட நேரத்தை நீங்க எவ்வளவோ பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப வீணா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவுல ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்குறது பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே போல நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க, நிறைய ஆதரவையும் கொடுத்துட்டு வரீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தினம் போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மீனராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பத்தின தகவல்களையும் மீனராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதனால இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக அமைப்புகள் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சிம்பிளா பார்த்திடலாம். அந்த வகையில இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். 3வது வீட்டுல உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். 4வது வீட்டுல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கார். 6வது வீட்டுல சூரிய பகவான் அமர்ந்திருக்கார். உங்க ராசிக்கு 7வது வீட்டுல கேதுவோட இணைஞ்சு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்காங்க. 12வது வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல 6வது வீட்டுல சூரிய பகவானோட இணைஞ்சு இருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில 7வது வீட்டுல கேது பகவானோட இணைஞ்சு இருப்பார். அதே போல சுக்கிர பகவானும் மாதத்தோட தொடக்கத்துல கேதுவோட இணைஞ்சு 7வது வீட்டுல உட்கார்ந்திருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில 8வது வீடான துலா ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரியான மந்தமான ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செப்டம்பர் மாசத்துல நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதுவுமே அவ்வளவு சுலபமா உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் குட்டிகரணம் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மந்தமா தான் நடக்கும், ரொம்ப வேகமா நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு லாபத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு மாதிரியான மந்த கதியிலேயே நடக்கும். அதே சமயம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கிறதா நீங்க கண்கூடா பார்க்கலாம். குறிப்பா சொந்த தொழில் அல்லது உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் ரீதியா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையுமே ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரக அமைப்பு உங்களை 2 அடி பின்னாடி பிடிச்சி இழுக்கும். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி உங்க உழைப்புக்கு உண்டான பலன் உங்க கைகளுக்கு கிடைக்கிறதுலையும் நிறைய இழுபறிகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். இதனால சொந்த தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க தொழிலை அது போக்குல விட்டுருங்க. தொழில் நல்லா நடக்குது, வருமானம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்குது அப்படின்னா தொழில எந்த மாற்றங்களையும் செய்யாதீங்க. தொழில மேற்கொண்டு முதலீடுகளை செய்யறதுக்கோ மாற்றங்களை செய்யறதுக்கோ இந்த செப்டம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமா இல்ல. அதே நேரம் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற ராகு பகவான் உங்க மனசுக்குள்ள ஒரு விதமான ஆசையை கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். உங்களை சும்மா இருக்கவே விட மாட்டார். தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். தொழில நிறைய முதலீடு போட்டா நிறைய வருமானம் வருமே அப்படிங்கிற ஒரு ஆசையும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிற ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு கூட நம்ம சொந்தமா தொழில் பண்ணா என்ன, நம்ம தொழில் பண்ணா டாப்புக்கு வந்துடலாம், நம்ம கிட்ட நிறைய திறமை இருக்கு, பொறுமை இருக்கு, அதனால நம்ம தொழில் பண்றதை பத்தி யோசிச்சா என்ன, இந்த மாதிரியான ஒரு தாட்டை உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதே சமயம் இந்த செப்டம்பர் மாசத்துல கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை அப்படிங்கறதால நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி உங்களுக்கு தோல்விகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. அதனால புதுசா எந்த ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்றதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே ரொம்ப வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை காப்பாத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில தேவையில்லாம பெரிய மாற்றங்கள் எதையும் செய்யாதீங்க. புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க வெயிட் பண்றது தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன்.
அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே வேலை செய்யற இடத்துல ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு வேலையை கையில எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச நேரத்துல அந்த வேலையை உங்களால செஞ்சு முடிக்க முடியாது. நீங்க எவ்வளவுதான் வேக வேகமா ஃபுல் எஃபர்ட்டை போட்டு அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சாலும் அந்த வேலையில ஒரு இழுபறி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல நம்மள வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு மன பயமும் இந்த செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயம் ஒருவேளை நமக்கு வேலை போயிடுச்சுன்னா வேற வேலை வேணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசா ஏதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சியிலையும் இழுபறி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க நினைச்ச உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல கிடைச்சிடாது. என் நண்பன் எனக்காக வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான், எனக்கு தெரிஞ்சவன் எனக்காக வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான், அதனால கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா யாரு ரெக்கமெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அவ்வளவு சுலபத்துல அடுத்த வேலை அப்படிங்கிறது கிடைக்காது. வேலை சம்பந்தமா நீங்க நிறைய அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு இருக்கும். இதனால மீனராசி அன்பர்கள் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. புதிய வேலைகளுக்கு முயற்சி பண்றத கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க. அதுலயும் முக்கியமா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க மேல் அதிகாரிகளையும் கூட வேலை பார்க்கறவங்களையும் அனுசரிச்சு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்த்துக்க முடியும். அடுத்ததா இந்த செப்டம்பர் மாசத்துல மீனராசிக்காரங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3வது வீட்லயும் சூரிய பகவான் 6வது வீட்லயும் இருக்கிறதால ஒரு மாதிரி ஏற்ற இறக்கமான பண வரவு தான் இந்த செப்டம்பர் மாசத்துலயும் உங்களுக்கு இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி உங்க கைகளுக்கு கிடைக்கிற பண வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது 2 மடங்கா இருக்கும். ஒரு சில மீனராசிக்காரங்க உங்களோட செலவுகளை சமாளிக்க முடியாம கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த செப்டம்பர் மாசத்துல ஏற்படும். அதுலயும் முக்கியமா நீங்க ஏற்கனவே கடன் சம்பந்தமான நெருக்கடிகள்ல இருக்கிறதால இந்த செப்டம்பர் மாசத்திலையும் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். ஒரு பக்கம் கடன் நெருக்கடிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் விரைய செலவுகள் அப்படிங்கிறதும் 2 மடங்கா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால மீனராசிக்காரங்க கட்டாயமா சிக்கனமா இருக்க வேண்டிய ஒரு மாதமாவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த செப்டம்பர் மாசத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே 2 நாளைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருந்த மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருந்த மாதிரி உங்களுக்கே தோணும். நீங்க எடுக்கக்கூடிய சிகிச்சைகள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு எண்ணமும் உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஆனா அதுக்கு அடுத்த நாளே உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்களே எதிர்பார்க்காத திடீர் பாதிப்புகள் அப்படிங்கறத உடல் ஆரோக்கியத்துல சந்திப்பீங்க. இது கூடவே ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் 2 மடங்கா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மீனராசி அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாசத்திலையும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்தியே ஆகணும். அதுலயும் முக்கியமா நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தே ஆகணும். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே படிப்புல ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களை விட நம்ம நல்லா படிக்கணும், நிறைய மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க படிக்கிறது எல்லாமே உங்க மனசுல பதியாம மறந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த செப்டம்பர் மாசத்துல இருக்குது. இதனாலேயே மாணவர்களுக்கு நம்ம எவ்வளவு படிச்சாலும் நம்ம மைண்ட்ல ஏற மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இந்த செப்டம்பர் மாசத்துல கண்டிப்பா ஏற்படும். ஒரு சில மாணவர்களுக்கு மன விரக்தி ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததான் மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில நீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதுலயும் குறிப்பா திருமணமான மீனராசி பெண்களுக்கு ரொம்ப நல்ல விதமான ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மறந்துட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே ஆற போட்டுருங்க. அந்த விஷயத்தை போட்டு கிண்டி கிளறாதீங்க. முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது எழுத்து வீட்டுக்காரங்களையோ உங்க வாழ்க்கை துணை கூட கம்பேர் பண்றதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.